ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சொதப்பல் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க பேட்டரியிலோ நோ நார்மல் மோட். வாவ், சூப்பர்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சொதப்பல் எதுவுமே கிடையாது. ஸோ ஏன்னா நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் மார்னிங் வந்து 0.1 தட் மீன்ஸ் 1 கிலோமீட்டர் ஜஸ்ட் அவர் ட்ரைவ் பண்ணி மட்டும் என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி நான் ரிவ்யூ எடுத்துட்டேன். ஆனால் ஃபைல்ஸ் எல்லாமே கரப்டட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் ஸோ இருக்கிற 26%, ஸோ 27 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ போவோம் வண்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து திருப்பி ஒன்ஸ் அகைன் நான் ரிவ்யூ பண்ணுறேன். பட் ஓகே, எல்லாமே லெசன் தானே. ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு. பட் ஓகே, பட் ஸ்டில் என்னால் வந்து அதே சேம் எக்ஸைட்மெண்ட்டை வந்து திருப்பி நான் உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த வண்டியை ஓட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் நார்மல் மோடில் தான் இருக்கேன். ஸோ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அண்டு பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு கேட்காதீங்க, இதுக்கு தான் Insta360 தான் வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து கோப்ரோக்கான மெமரி கார்டை திருப்பி கரப்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ மெமரி கார்டில் தான் எது இஷ்யூ போல் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் வச்சுட்டு இப்போ Insta360 இருக்க மெமரி கார்டு தூக்கி இதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி Insta360 நான் இன்னொரு ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில், ஸோ இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஸோ சைடில் எப்படி இருக்கும், லெஃப்ட் ஆர் ரைட்டு, ஸோ அந்த மாதிரி எந்த சைடில் என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேபி நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் அந்த இது கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு இந்த ரைடிங் ஆப்ஷன்ஸை அப்படி ரைட் பண்ணும்போதே மாற்றுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் சிம்பிளாக பட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து ஒரு சின்னதாக எனக்கு ஆக்சுவலி லேக் மாதிரி ஃபீல் ஆகுது. தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ நான் இப்போ போயிட்டுருக்கேன்னா, இப்போ வந்து போயிட்டுருக்கும் போதே அந்த ஃபுல் க்ரூஸரோடு போயிட்டுருந்தேன் அப்படின்னா நோ இஷ்யூஸ். ஆனால் அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, இப்போ நின்ட்டேன், என்னடா அது இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இறங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இறங்கினதுக்கப்புறம் இப்படி க்ரூஸ் கொடுக்குன்னா உடனே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. தட் மீன்ஸ் ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1 செகண்டு or 2 செகண்ட்ஸு விட்டுட்டு தான் எனக்கு இதாகுது. ஸோ மேபி நீங்கள் நான் இன்கேஸ் ஏதோ ஓட்டும் போது தெரிஞ்சுன்னா நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக பாருங்கள், என்னென்னு செக் பண்ணி பாருங்கள், அது என்னென்னு வீடியோ பாருங்கள். நீங்கள் வாட்டுக்கு டக்கு டக்குன்னு ஓட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அந்த நான் சொல்ல வர்றது வந்து எனக்கு புரியாது. ஸோ இப்போ எக்கோ மாற்றிக்கிறேன். ஸோ எக்கனாமிக்ன்றது அந்த ஆக்சலரேஷன்ஸ் இல்லை, பட் ஓகே ஸ்டில் நம்மளால் ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரியான இது தான். ஸோ எக்கோ மோட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 42. ஸோ 42 தான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் நம்மளால் போக முடியும். இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு என்னடா 24 இது சொல்கிற 43 தானே, அப்போனா ஒரு 28 கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர்ஸ் தான் போகமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நான் எனக்கு மார்னிங் வரும்போதே 80 சம்திங் தான் வந்துச்சு, 80 தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ இது. இல்லாட்டி உங்களுக்கு வந்து நார்மலாகவே 120 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரைக்கும் வந்து எக்கனாமிக்கல் மோடில் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எக்கனாமி மட்டும் இல்லாமல் நார்மலு அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்டு, ஸோ எல்லா 3 இதுவுமே வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணேன். நான் நல்லா ஸ்பீடு ஓட்டி பார்த்தேன். ஸோ நல்லா ஆக்சலரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ பிரேக்கிங்கும் ஓகே தான். ஸோ ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஃப்ளஸியாக இல்லை, இதுவாக தெரியல, ரொம்ப பக்காக இருக்க மாதிரிலாம் தெரியல, பக்கியாக தெரியல, பட் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலி நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கும்போது இப்படி பறந்துட்டுருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பீட் பிரேக்கர் தான், குட்டி குட்டி ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான். பட் எனக்கு அந்தளவுக்கு வைப்ரேஷன்ஸ் எதுவும் தெரியல. ஸோ சஸ்பென்ஷன் கூட சொல்ல போனால் பின்னாடி வந்து டியூவல் ஷாக் அப்சர்வரு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுவும் நல்ல சஸ்பென்ஷன் தான். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை நேமு. ஸோ அண்ட் ஆக்சுவலி நாம் வச்சுருக்க வேரியண்ட் வந்து 3 கிலோவாட்ஸு. ஸோ 3 கிலோவாட்ஸுன்றது கொஞ்சம் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 4 கிலோவாட்ஸ் நீங்கள் இஃப் இன்கேஸ் இதுலேயே
டாப் வேரியண்ட் இருக்குது. அது வேணும் அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இது அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 84499 நினைக்கிறேன். ஸோ அதாவது 84,499 ரூபாய் மட்டுமே. ஸோ ஆமாம், ஸ்போர்ட்ஸ் மோடுக்கான ஸ்பீடு ஆக்சுவலாக ரீச் பண்ணி காட்டுறேன் இன்னும் ஒன்ஸ் அகெயின். ஆனால் கொஞ்சம் இப்போ நம்ம ஆக்சுவலி பைபாஸ் போய்ட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. ஸோ ஆக்சுவலி நான் ஃபுல்லாக முறுக்கிட்டு தான் இருக்கேன். மேபி நீங்கள் வீடியோவில் பார்த்து இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு குட்டி வீடியோ டக்குன்னு லேக் மாதிரி ஒன்று வருது. ஸோ அது வந்து ஈவன் இனிஷியல் ஸ்டேஜ்லேயுமே வருது அந்த லேக். ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ மேபி இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனாலையோ இல்லை மேபி ஒரு சின்ன பக்கியாக இருக்கலாம், ஆர் மேபி கேரக்டராகவே இதாக கூட இருக்கலாம். ஸோ இஃப் இன் கேஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த இஷ்யூ ஆர் மேபி இந்த ப்ராப்ளம் மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இது ஆக்சுவலி இஷ்யூன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு சின்ன லேக் தான், குட்டி லேக் தான். ஆமாம், நீங்கள் இன்ஜின் வண்டி எடுத்து இன்ஜின் வண்டியில் வந்து அப்பப்போ இப்படி சவுண்ட் வர்றதுக்கு இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டும் பண்ணுறது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்பீடு ட்ரை பண்ணலாமா, இடம் இருக்கா, போகிற வழி இருக்கா, இல்லை 3 கார் போணுச்சுன்னா முடிஞ்சிடும். போகலாம் வாங்க. So 81, 84, 85, 86, 87, 87, 87 and 88. ஆக்சுவலி இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ உங்களுக்கு பேப்பர்ஸில் வந்து 90 இருக்கும். பட் ஆக்சுவல்ஸ் வந்து நம்மளால் ஸ்போர்ட்ஸ் மோடில் 88 வரைக்கும் நம்மளால் போக முடியும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு. எக்கோ மோடு ஆக்சுவலி நார்மல் வந்துச்சு. 20% கீழே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் வந்துடும் போல இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் பேட்ரி லோ, ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் வராது அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஸோ நார்மல் மோட் தான். ஸோ 18% தான் இருக்குது. ஸோ 18% நம்ம திருப்பி ரிட்டர்ன் போய் ஆகணும். ஸோ ஓகே, நார்மலில் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வரும், 61, 63, 64, 65, 66, 67, ஆக்சுவலி 70, 70 சாரி. ஸோ 70 ஸ்பீட் வரும். ஸோ எக்கோ ஆல்ரெடி காமிச்சிட்டேன் நான். பட் இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து நார்மலில் போயிட்டுருக்கீங்க, எக்கோ மோட் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா பாருங்க. ஸோ நம்ம அந்த ஸ்பீடு வந்து ஸ்லோவாக மினிமைஸ்டாக அதுவே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம அந்த எக்ஸாக்ட் அந்த க்ரூசிங் ஸ்பீடு வந்துட்டோம் அப்படின்னா, ஆக்ஸலரேஷன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சேம் எக்கோ மோடுக்கான ஸ்பீட்லேயே தான் போகும். 42 அப்படின்ற எக்கோ மோட் ஸ்பீட்லேயே தான் போகும். ஸோ இது நல்ல ஆப்ஷனாக நான் ஆக்சுவலி நல்லா ஃபீல் ஆச்சு. ஸோ இஃப் இன்கேஸ் பேட்டரி லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்லேருந்து அப்படியே நேராக எக்கனாமிக் அண்ட் நார்மல் மோடுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், ஏன்னா நான் வாட்டுக்கு போய்ட்டு எங்கிட்ட போய் நின்றுட்டேன்னா அதுக்காக தான் சரி போதும். ஆக்சுவலி ஹைவேஸ் நம்ம ஸ்பீடு இதெல்லாமே ரிவ்யூ பார்த்தது போதும். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இப்போது இதை வந்து அப்படியே நம்ம ரிட்டன் டு சிவகாசி போயிட்டு நம்ம ப்ரோ கிட்ட வந்து கொடுத்துடலாம். அண்டு ஸோ கோப்ரோலேருந்து அப்படியே நான் Insta360 மாறிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வியூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து ரைடராக ஒரு வியூ பார்க்குறது. இப்போ பின்னாடியே பைக்காரர் வந்துட்டார். ஸோ ரைடராக வியூ பார்க்குறது. ஸோ அதுக்கான வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக ஜஸ்ட் ஜென்ரலாக தான். ஸோ ஆல்ரெடி நான் இன்னொரு ஆஃப் ரோடு மாதிரி ஒரு நல்ல கரடுமுடான ரோட்டில் ஓட்டியிருக்கேன். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் சைட் வியூ, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் வியூஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதுவுமே பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, வண்டியோட வெளியிலேருந்து மற்றவங்க பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு லுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஆக்சுவலாக நம்ம திரும்பி போனோம். 18 கிலோமீட்டர்ஸ் தான் எனக்கு வந்து இது இருக்குது. பார்த்திங்கன்னா
ஸோ நார்மல் மோடில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஐ திங்க் 6.8 வந்திருக்கோம். ஸோ இன்னொரு மிஞ்சி போனால் 6.8 தான் வரும். ஸோ அதனால் எப்படியும் 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 70 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போயிடலாம். பட் ஸ்டில் நம்மளால் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் நார்மல் ஸ்பீடில் இந்த சார்ஜிங் பாயிண்டில் ஓட்ட முடியுன்றது வந்து நல்லாயிருக்கு. அண்டு ஆமாம், மெயினாக வந்து ஆக்சுவலாக இது வந்து ட்ரிபிள் டோன். அதாவது ட்ரிபிள் டோன்றது வந்து எப்படின்னா உங்களுக்கு ரெட்டு, அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும். தட் மீன்ஸ் எப்படி மேட் ஃபினிஷில் பிளாக்கு, பின்னாடி க்ளாஸி பிளாக்கு. ஸோ ஒரு 3 டோன் வச்ச மாதிரியான பைக் பார்க்கும்போது கொஞ்சம் பைக் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தட் மீன்ஸ் இப்போ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து நம்மளை வீடியோ எடுத்துகிட்டே வந்தாங்க, பைக் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேபி அதை என்ன ஸ்பாட் பண்ண முடிஞ்சால் ஸ்பாட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம், 50% வந்துச்சுன்னா எக்கோ மோட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஈவன் பேட்ரியிலோ நோ நார்மல் மோட். வாவ், சூப்பரில். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம வந்து எக்கோ மோடில் தான் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ எக்கோ மோட் தவிர்த்து வேறு எதுவும் ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ பேக் வியூவிலேருந்து இந்த பைக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இவ்வளோ தான் ஸ்பீட் போவோம். ஸோ அவங்களும் அவ்வளோ தான் ஸ்பீட் போகிறாங்க. ஸோ அதனால் நம்மளால் அவங்கள முந்த முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் பேக்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்னொரு ஒன் மோர் திங். ஸோ முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு சிம்பிள் டிஸ்பிளே தான். தட் மீன்ஸ் டிஜிட்டலைஸ்டு எப்படி சொல் செக்மெண்ட் எல்சிடி ஐ திங்க் செக்மெண்ட் எல்சிடி இது தான் டிஸ்பிளே தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கிடையாது. தட் மீன்ஸ் கனெக்டிவிட்டி கிடையாது, கால் கிடையாது, அப்புறம் வந்து மியூசிக் சிஸ்டம்மு, அதர் ஆப்ஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஸோ மெயினாக வந்து ரிவர்ஸு எக்கோவில் க்ரூஸ் கண்ட்ரோல் கூட அவைலபிள் கிடையாது. அதுவும் 13% இருந்துச்சுன்னா ஓ மை காட், பரவாயில்லையே, இது நல்லா இருக்குல்ல. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் சார்ஜ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா. ஓகே, பின்னாடி பார்த்துட்டிங்க. ஸோ சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், நான் காட்ட நினச்சேன். ஆக்சுவலி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலு கொடுத்தீங்கன்னா க்ரூஸ் அப்படின்னு வருது. அப்படின்ற மாதிரி வருது. அதாவது என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 13% 15% கீழே வந்துட்டோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது க்ரூஸ் கண்ட்ரோல்லேருந்து இங்கே ஆப்ஷன் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி இது காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஹோல் டே நான் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு கூட. ஆனால் என்ன, நம்ம ஓட்டுற மாதிரி வீடியோ தான் இல்லை. தனியாலாம் உட்காந்து எல்லா வீடியோ இன்றைக்கி எடுக்க வேண்டியதாக போச்சு. இட்ஸ் ஃபைன். ஆக்சுவலி ஓலா வந்து நான் வந்து சிவகாசியில் வந்து எடுத்தாங்க. தட் மீன்ஸ் என்னோடய ஃபேமிலி மெம்பர் வந்து இதை வந்து சிவகாசிலேருந்து எடுத்துகிட்டு. ஸோ அவங்க எடுத்து அவங்க நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ திங்க் இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து சிவகாசியில் இருக்குது. அண்ட் ஐ திங்க் மதுரையிலையும் இருக்குது. மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த மாதிரி மெயினான ஏரியாஸில் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் வந்து இந்த ஓலா ஷோரூம்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் சர்வீஸ் ஆல்சோ அவைலபிள்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னொரு விஷயம், சீட்டிங் கம்ஃபர்ட் ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி பிளாஸ்டிக் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஒரு வலுகலாக இருக்குது. ஈவன் எங்கள் அம்மா உட்காந்துட்டு வரும்போது அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், Insta360 அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து எப்படின்னா 2 பேரும் ஆக்சுவலாக ட்ரைவ் எப்படி இருக்குது, 2 பேருக்கும் எப்படி இருக்குது, தட் மீன்ஸ் ரைடர் அண்ட் பில்லியனுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றது அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீட் பிரேக்கரை ஏறி இறங்கிக்கிறேன். நல்லா இருக்குது வண்டியில் வர்றதுக்கு. முதுகெல்லாம் வலிக்கலை. இது இந்த பள்ளத்துலலாம் பள்ளத்தில் விடும்போது கொஞ்சம் ஆனால் கால் மட்டும் தொங்குதா? ஆமாம் ஆமாம், கால் இது அதான் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுக்கு கால் ஸ்டாண்டு தான் நல்லாயிருக்கும். சரி. ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கால் வைக்கிறது மட்டும்தான் இஷ்யூவாக இருக்குது, தவிர்த்து மிச்சப்படி முதுகு வலிக்கலை, நல்லா ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது அம்மாவுக்கு. இப்படியே இருந்தால் எங்கே வேணால் வந்துடலாமா? சரி, இப்படியே இருந்தேன்னா எங்கே வேணால் போய்ட்டு வந்துடலாமா இந்த வண்டியிலே? ஆமாம், ஆக்சுவலி அதுக்கே ஆக்சசரிஸ் இருக்குது தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆக்சசரிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற வேண்டியது அம்மாவுக்குன்னு. இந்த வண்டி அம்மாவுக்கு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ அந்த அவங்களுக்குமே வந்து பின்னாடி உட்காந்ததில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் இன்னொரு பிரச்சனைனா எனக்கு இந்த இது இருக்குது. ஸோ ஒருத்தர் வாங்கி நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம கிளிக்க வேண்டாம், அவர் கிழிச்சிக்கிட்டோம் அப்படின்றதுனால நான் வந்து தொடவே இல்லை, அப்படியே விட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, ஃபுல் டே ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணேன், என்னென்ன இஷ்யூஸ்லாம் பார்த்தேன் அப்படின்றது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் டிஎம்லேயோ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அண்ட் மெயின் இன்னொன்று இது சாவி டைப்பு. ஸோ அது மறந்துடாதீங்க. எக்ஸ் இது வந்து S1X. ஸோ S1X மாடல்ஸ் எல்லாமே வந்து கீ டைப் தான். ஸோ அதுவும் ஒன்று. ஸோ பேக் டு கமெண்ட் செக்ஷன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு நான் டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சால் நான் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட கேட்டு ஓலா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார்ட்டாவது நான் கேட்டுட்டு இந்த ஷோரூமில் கேட்டுட்டு அவங்ககிட்டேருந்து என்ன ஆன்சர் வருதோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரயில்வே ட்ராக் போட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஓரமாக எங்கேயா நின்று ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ பாய்.